it is a separate legal entity with perpetual succession. Development of this concept is equally significant in economic terms as invention of steam engine is for the industrial revolution. இப்ப நல்லா பாருங்க, அது எதுவும் சொல்ல வர்றாங்கன்னா ஒரு டேர்ம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த ஸ்டீம் இன்ஜினை ஃபர்ஸ்ட் வாங்கினாதான் அந்த கம்பெனி ஆக்ட் பிரகாரம். The persons who initiate promotions of a company are known as promoters. அப்ப பாருங்க, கம்பெனி யாரு துவங்குறாங்களோ அவங்களுக்கு பேரு ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு பேரு. சரி, அவங்களுக்கு சரி ப்ரொமோட்டர்ஸ்னா என்ன? அப்ப முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கேயுமே எதை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆரம்பத்தில் ஒருத்தர் இருப்பார், முன்னிலையில நிக்கிறவர், அவருக்கு பேர் தான் ப்ரொமோட்டர். டைரக்டர் வேற, மற்றபடி சேர்மன் வேற, மேனேஜிங் டைரக்டர் வேற, இதெல்லாம் ஒவ்வொன்றா படிப்போம். ப்ரொமோட்டர் அப்படின்னா கம்பெனி ஃபார்ம் பண்றதுக்கு முன்ன ஒருத்தர் யாரு அந்த ஆக்ஷனை ப்ரொமோட் பண்ணி செய்யறாரோ அவர் தான். இப்ப இந்த கடைசியில் 2 லைன் பாருங்க. The persons acting in only in professional capacity, the solicitor, banker, accountant, etc. are not regarded as promoters. அப்ப ப்ரொமோட்டர்னா ஒன்கு ப்ரொமோட்ஸ் கம்பெனி, அவன் தான் ப்ரொமோட்டர். ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டியில இருக்கான் அப்படின்னா அவங்க எல்லாம் ப்ரொமோட்டர்னு சொல்லிட முடியாது. சரி, ஓகே. இப்ப கம்பெனிஸ் ஆக்ட் 2013 என்ன சொல்லுது அப்படின்னா, அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 69ல என்ன சொல்றாங்க பாருங்க, ப்ரொமோட்டர்னா என்னன்னு ஒரு டெபினிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டெபினிஷன் இந்த 3 பாயிண்டையும் கொஞ்சம் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் பேர் ப்ராஸ்பெக்டஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கோம் அவன் ப்ரொமோட்டர். ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னா என்ன, ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்றதுக்கு முன்ன இந்த கம்பெனி என்னென்னலாம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்லெட் மாதிரி இருக்கும். அதுல யாரு பேர் மென்ஷன் பண்ணிருக்கு அவரு. ப்ராஸ்பெக்டஸ்னா என்னன்னு படிக்க போறோம். அப்புறம் who has been named as such in the prospectus or is identified by the company in the annual return. இப்ப ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம், டாக்ஸ் ஃபைல் பண்ணுவோம். டாக்ஸ் ஃபைல் பண்றதுக்கு ஆனுவல் ரிட்டர்ன்லாம், அந்த ஆனுவல் ரிட்டர்ன் இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட் எல்லாம் போறோம் இல்லையா, அதுல யார் சைன் பண்றா? அப்ப ஐடென்டிஃபைட் பை த கம்பெனி இந்த ஆனுவல் ரிட்டர்ன். ஆனுவல் ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் வேற, ஆனுவல் ரிட்டர்ன் வேற. அது வந்து ஷெட்யூல் 5 அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இருக்கும். அதை வந்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஃபைல் பண்ணோம். அந்த ஆனுவல் ரிட்டர்ன்ல யார் பேர் மென்ஷன் பண்ணிருக்காங்க, இல்ல ஐடென்டிஃபை பண்றாங்க அண்டர் செக்ஷன் 92 பிரகாரம். அப்ப ரெண்டு இதா சொல்லலாம். ப்ராஸ்பெக்டஸ்ல யார் பேர் மென்ஷன் பண்ணிருக்கு, இல்ல ஒவ்வொரு வருஷமும் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவோம், அதுல யார் பேர் இருக்கு, அவன் தான் ப்ரமோட்டர். ஹூ ஹாஸ் கண்ட்ரோல் ஓவர் தி அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி. கம்பெனி யாரு வழி நடத்தி செய்யறாங்க. ஹூ ஹாஸ் கண்ட்ரோல், டோட்டல் கம்பெனி யார் கண்ட்ரோல்ல இருக்குது, வழி நடத்துறது இல்ல, மேனேஜ் பண்றது இல்ல, கண்ட்ரோல் யார் கண்ட்ரோல்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஈவன் மேனேஜிங் டைரக்டர் இருக்காங்க, டைரக்டர் இருக்காங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்கன்னா இவங்க எல்லாமே ப்ரமோட்டரோட அட்வைஸ் கேட்டுதான் செய்வாங்க. ஏன்னா அவரை தான் பிற்காலத்துல சேர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கம்பெனிக்கு. அப்ப ஹூ ஹாஸ் கண்ட்ரோல் ஓவர் த அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி, வெதர் ஆஸ் ஏ ஷேர் ஹோல்டர், டைரக்டர் ஆர் அதர்வைஸ். அதை நல்லா ஞாபகம். அடுத்த பாயிண்ட், இன் அக்கார்டன்ஸ் வித் ஹூஸ் அட்வைஸ், டைரக்ஷன்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி இஸ் அக்கஸ்டம்டு டு. அப்ப பாருங்க, யாரோட அட்வைஸ் வாங்கி டைரக்டரோ இல்ல போர்ட் ஆஃப் டைரக்டரோ இயங்குறாங்களோ அவருக்கு பேர் தான் ப்ரமோட்டர். அப்ப ப்ரமோட்டர் அட்வைஸ் வாங்கி தான் அவங்க ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும், எந்த ஆக்ஷன் இருந்தாலும் எடுக்கணும். அப்ப 3 விதமா நம்ம சொல்லலாம். ப்ரமோட்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆனுவல் ரிட்டர்ன்ல மென்ஷன் பண்ணிருக்கணும், இல்ல ப்ராஸ்பெக்டஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கணும் அவரு. அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் பண்ணணும், டோட்டல் அஃபேர்ஸே அவர் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அவரு. 3வது என்ன அப்படின்னா, இவர் அட்வைஸ் வாங்கி தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸே இயங்கணும். இந்த 3 பாயிண்ட்ஸ். அப்ப ப்ரமோட்டர் அப்படின்னா இப்ப படிச்சது அப்படியே ஞாபகம் வச்சுட்டா ஓன் வேர்ட்ஸ்ல நீங்க எழுதிடலாம். நெக்ஸ்ட், ஃபார்மேஷன் ஆஃப் ஏ கம்பெனி. ஒரு கம்பெனி எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க? ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறது அது பிரைவேட் லிமிடெடா பப்ளிக் லிமிடெடா அப்படின்னு பார்க்கணும். பிரைவேட் லிமிடெட் இருக்கு, பப்ளிக் லிமிடெட் இருக்கு, 1% கம்பெனி இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொன்னா பார்க்க போறோம். அப்ப லிமிட் அது வந்து என்ன, லிமிடெட் பை ஷேர், லிமிடெட் பை கேரண்டி ஆர் அன்லிமிடெட் கம்பெனி, அந்த மாதிரி இந்த மாதிரி டைப் ஆஃப் கம்பெனிஸ். ஆனா ப்ரொசீஜர்னு பார்த்தா எல்லாத்துக்கும் ஏறத்தாழ ஒன்னா தான் இருக்கும். அதுல ஓபிசி மட்டும், அதாவது 1% கம்பெனி மட்டும் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். ஏன்னா அதுல ஒரே ஒரு பர்சன் தான். இப்ப பாருங்க, the company so formed could be with the limited liability by shares or guarantee with the unlimited liability. அதான் இப்ப பார்க்க போறோம். For example, the government company na, for government companies அப்புறம் suffix private limited or limited not required. நோட்டிபிகேஷன் வந்து 5th June 2015ல ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அது பிரகாரம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் கம்பெனி இருந்தா அவங்க வந்து அந்த நேமுக்கு பின்னாடி பிரைவேட் லிமிடெடோ பப்ளிக் லிமிடெடோ போட தேவையில்லை.
வெறும் அந்த பேரை மட்டும் போட்டா போதும். அப்ப மத்த கம்பெனிக்கு பிரைவேட் லிமிடெட்னா பிரைவேட் லிமிடெட்னு போடணும், பிரைவேட் கம்பெனியா இருந்தா. ஆச்சா, அதுக்கப்புறம் பப்ளிக் லிமிடெட்னு போடணும். அப்ப லிமிடெட் வந்து சேர்த்துக்கணும், கவர்மெண்ட் கம்பெனிக்கு தேவையில்லை அப்படிங்கிறது. செக்ஷன் 3 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இன் கேஸ் த பப்ளிக் கம்பெனி வித் ஆர் வித்வுட் லிமிடெட் லைபிலிட்டி 7 or more persons can form a company for lawful purpose for subscribing to their memorandum. முதல்ல அங்க வந்து பாத்தீங்கன்னா மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ரெண்டு இருக்கு. அப்ப மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படிங்கறத ஃபைல் பண்ணும்போது, அது மெமராண்டம்லாம் என்ன அப்படிங்கறத படிக்க போறோம். இந்த மெமராண்டம் ஃபைல் பண்ணும்போது அதுல சப்ஸ்கிரைபர் டு மெமராண்டம்னு ஒரு பாக்ஸ் வரும். அதுல மினிமம் 7 பேர் வித் என்ன பண்ணா, கம்பெனி வித் ஆர் வித்தவுட் லைபிலிட்டி, லிமிடெட் லைபிலிட்டி, லிமிடெட் லைபிலிட்டியா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, மோர் தென், அதாவது எனி 7 or more person can form the company. ஒரு 7 பேர் தேவை for any lawful purpose by subscribing their names to memorandum and complying with the requirement of this act. இது வந்து பப்ளிக் கம்பெனிக்கு. பிரைவேட் கம்பெனியா இருந்தா என்ன அப்படின்னா, அதாவது இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா 2 or more person, 2 அல்லது 3 பேர், 2 பேர் மினிமம் இருக்கணும், 2 பேருக்கு மேல இருந்தா போதும். 2 or more persons can form a private company. சரி, 1 person கம்பெனியா இருந்தா only 1 person. அப்ப நல்லா பாருங்க, பப்ளிக் கம்பெனியா இருந்தா மினிமம் 7 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும், சப்ஸ்கிரைபர் டு மெமராண்டம்னு பேரு. ஆச்சா, பிரைவேட் லிமிடெட் இருந்தா 2 அல்லது அதுக்கு மேல, 1 person கம்பெனினா ஒரே ஒருத்தன். இதை மட்டும் நீங்க பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டாவது, 1 person need to specify the names of the one name nominee in the memorandum of association who would take his place in case of his death or incapacity. அப்ப என்ன பண்ணோம், 1 person கம்பெனினா ஒரே ஒருத்தன் தான். அவன் என்ன பண்ணான், ஸ்பெசிஃபை பண்ணோம் யார் அவனுடைய நாமினி. ஒரு பர்சன் தான் அவன், ஆக்சுவலா அவன் தான் ஒரு ஷேர் ஹோல்டர் தான், அப்ப அவன் தான் மெம்பரு. அவன் இன்னொருத்தனை நாமினேட் பண்ணோம், நாமினி இந்த மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் who take his place in case of his death அல்லது his capacity. அப்ப டெத் ஆர் இன்கெபாசிட்டி, இவரால முடியல, படுத்து படுக்கையாயிடுறாரு, டிரான்சாக்சன் பண்ண முடியல, இல்ல இறந்து போயிடுறாரு, அந்த சமயத்துல வேற யார் இவரோட ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு இன்னொரு நாமினியையும் மென்ஷன் பண்ணோம். யாரு, இந்த 1 person. அப்ப நீங்க பாருங்க, 1 person கம்பெனி அப்படிங்கிறது நல்லா கவனிங்க. இப்ப நெசசரி ஸ்டெப்ஸ் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கு என்னென்ன நெசசரி ஸ்டெப்ஸ் அப்படின்னு பாருங்க. இந்த பாக்ஸ்ல கொடுக்கறதெல்லாம் 1 member கம்பெனி, பிரைவேட் கம்பெனி, இதெல்லாம் அந்த பாக்ஸ் எல்லாம் அதெல்லாம் உள்ள வரும். அதனால நீங்க முதல்ல கண்டிஷன்ஸ் கீழே பாருங்க. லா வித் ரெஸ்பெக்ட் டு ஃபார்மேஷன் ஆஃப் ஓபிசி ப்ரொவைட்ஸ் தட், என்ன சட்டம் சொல்லுது அப்படின்னா, இந்த ஓபிசி 1 person கம்பெனி மெமராண்டத்துல அதுல இண்டிகேட் பண்ணோம் என்ன, த நேம் ஆஃப் அதர் பர்சன். இப்ப கணேஷ் அப்படின்னு வச்சுங்க, கணேஷ் தான் 1 person கம்பெனி, ஓகே. அவன் இன்னொருத்தனை மென்ஷன் பண்ணும், who shall in the event of கணேஷ் டெத் ஆர் சப்ஸ்கிரைபர் டெத், அவர் இறந்துறார் அப்படின்னா அந்த இன்னொருத்தன் யார் சொன்னாங்களோ அவன் he will become the member of the company. அப்ப என்ன பண்ணோம், மெமராண்டம் அசோசியேஷன் இவன் பேர் இல்லாம இன்னொருத்தனை மென்ஷன் பண்ணோம், ஓகே. The other person whose name is given in the memorandum shall give his prior consent. அவனுடைய ஒப்புதலோட, he must be giving his consent in writing in a prescribed formல அவர் கொடுக்கணும். ஆச்சா, நான் வந்து இன்னொரு பர்சனா இருக்கேன், உன்னுடைய நாமினியா இருக்கேன், நான் அந்த கம்பெனி உன் கேஸ் நீ இல்லைன்னா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவன் கன்சென்ட் பண்ண, அவனுடைய ஓபன் கன்சென்ட் கொடுக்கணும். Person may be given the right to withdraw his consent. Suppose அவனுக்கு சூழ்நிலை சரியில்லை, it is up to him to decide whether to continue or not. If he wants to go out அப்படின்னா அதுக்கும் பண்ணோம், he may be given the right to withdraw his consent. எந்த சமயத்துல வேணாலும் அவன் கன்சென்ட்டை மாத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா வேற இன்னொரு another person have to be mentioned. And then member of OPC may at any time change in the name of such other person by giving notice the company. அப்ப என்ன பண்ணலாம்னா பாருங்க, அட் எனி டைம் சேஞ்ச் த நேம் ஆஃப் சச் அதர் பர்சன். அப்ப எப்ப வேணாலும் இவன் என்ன பண்ணலாம், இவன் நாமினியை மாத்திக்கலாம். ஆனா அதுக்கு முன்ன என்ன பண்ணும், he has to give a notice to the company. The company shall intimate the same to the registrar. Registrar of companies னு ஒண்ணு இருக்கு. அப்ப என்ன பண்ண, இவன் வந்து நோட்டீஸ் கொடுக்கணும், கம்பெனிக்கு நோட்டீஸ் கொடுக்கணும், என்ன அப்படின்னா அதை நேம மாத்துறேன் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த கம்பெனி he may by change OPC may at any time change the name of such other person by giving notice to the company. கம்பெனிக்கு இவன் நோட்டீஸ் கொடுக்கணும், இவன் தான் கம்பெனி, கம்பெனி தான் இவன், பட் இருந்தாலும் அது சொல்லும் போது அப்படி சொல்லுவாங்க, by giving notice to the company and the company shall intimate the same to the registrar.
Any such change in the name of the person shall not be deemed to be an alteration. இப்ப அவங்க மெமராண்டம் ஆல்டரேஷன் அதுல இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் மாத்துறது. இப்ப ஒரு நேம் மாறுறதுக்குனால வந்து அவன் மெமராண்டத்தையே நம்ம மாத்துறோம் ஆல்டர் பண்றோங்கிற அர்த்தம் இல்ல. Any change in the name of the person shall not be deemed to be an alteration of memorandum. Only natural person who is an Indian citizen or resident in India. அப்ப ஒருத்தன் வந்து மெம்பர் ஆகிறான்னு வச்சுங்க, மெம்பர் ஆனாலும் சரி நாமினி ஆனாலும் சரி, அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா அவன் வந்து இண்டியன் சிட்டிசனா இருக்கணும் இல்ல ரெசிடென்டா இருக்கணும், ரெண்டும் இருக்கணும். இந்த ரெசிடென்ட் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இன்கம் டாக்ஸ்ல. A person who has stayed in India for a period of not less than 182 days during the immediately preceding one calendar year. அப்ப இந்த வருஷம் அசஸ்மெண்ட் இயர்னா போன வருஷம் ப்ரீவியஸ் இயர். அப்ப பாருங்க, அப்ப during the immediately preceding the calendar year, இந்த வருஷத்துக்கு முதல் வருஷம் அவன் என்ன பண்ணிருக்கணும், ஸ்டே பண்ணிருக்கணும் for a period of not less than 182 days, தங்கி இருக்கணும். அப்படி தங்கி இருந்தா shall be eligible to incorporate a company. அவன் வந்து 1% கம்பெனியை ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி நாமினியா இருந்தாலும் அவனுக்கு இதே கண்டிஷன் பொருந்தும், shall be a nominee. அப்ப இந்த கண்டிஷன் இருந்தாலும் அவன் நாமினி ஆக முடியும் for the sole member of the OPC. சரி, இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. A natural person shall not be the member of more than OPC at any point. அப்ப பாருங்க, நேச்சுரல் பர்சன் தான் நம்ம மாதிரி ஆளுங்க தான். shall not be a member of more than one OPC at any point of time, and the said person shall not be a nominee of more than APC. அப்ப ஒருத்தன் ஒரு கம்பெனிக்கு மேல நாமினியாவோ இல்ல மெம்பராவோ நாமினியாவோ இருக்கக்கூடாது, மெம்பராவோ இருக்கக்கூடாது. Where a natural person being a member in OPC becomes a member in another company by virtue of his being nominee in that OPC, such person shall meet the eligibility criteria. அதான் within 182 days சொன்னோம் இல்லையா, அந்த கிரைட்டீரியா இருக்கணும். இதெல்லாம் கண்டிஷன்ஸ். அது இல்லாம ஒரு மைனர் வந்து shall not become, no minor shall become அப்படின்னா மைனர் எலிஜிபிலிட்டி கிடையாது நாமினியாவோ இல்ல மெம்பராவோ ஆகிறதுக்கு. அப்ப 1% கம்பெனியை அவன் ஃபார்ம் பண்ண முடியாது, அது மட்டும் இல்ல மெம்பராவும் ஆக முடியாது, நாமினியாவும் ஆக முடியாது. Such company cannot be incorporated or converted into company under section 8 of the act. section 8 of the company பார்த்திருக்கோம். அதாவது என்னன்னா ப்ராஃபிட் மேக்கிங் கிடையாது, அது நம்ம ஃபவுண்டேஷன்லயே படிச்சிருக்கோம். அந்த மாதிரி கம்பெனி, such company cannot be incorporated or converted into a company under section 8 of the company. அதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Such company cannot carry out non-banking financial investment activities. அச்சா NBFC அப்படிம்பாங்க, NBFI அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்டிவிட்டிஸ், அதாவது பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ் இவன் செய்யக்கூடாது. எப்ப இன்க்ளூடிங் இன்வெஸ்ட்மெண்ட் இன் செக்யூரிட்டிஸ் ஆஃப் எனி பாடி கார்பரேட், எங்கேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது, நான் பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணக்கூடாது. யாரு? ஓபிசி கம்பெனி. ஓபிசி cannot converted by voluntarily into any kind of company unless 2 years. அப்போ ஒரு கம்பெனி போய் முதல்ல ஓபிசியா இருக்கு 1% கம்பெனி, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அதே லிமிடெட் ஆக்கலாம், அன்லிமிடெட் ஆக்கலாம், பிரைவேட் லிமிடெட் ஆக்கலாம்னா அதுக்கு பாக்குறான் பாருங்க, அதுக்கு எவ்வளவு டைம் லிமிட் அப்படின்னா ஓபிசி cannot converted into any kind of company unless 2 years have expired from the date of incorporation. இவன் சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் வாங்கினதுல இருந்து 2 வருஷம் முடியாம இவன் ஓபிசியை வந்து வேற எந்த கம்பெனியா மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன சொல்றான், எக்ஸப்ட் ஒரு அதுல வந்து எக்ஸெப்ஷனல் கேஸ் இருக்கு. where the paid up share capital is increased beyond 50 lakh rupees or its average annual turnover during the relevant period exceeds 2 crores. அப்ப 50 lakhs rupees share capital இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அதுக்கு மேல போச்சுன்னா, இப்ப 1% கம்பெனின்னு வச்சுங்க, 2 வருஷத்துக்கு அப்புறம் கழிச்சுதான் அவன் வந்து வேற கம்பெனியா கன்வெர்ட் பண்ணோம். 2 வருஷத்துக்கு முன்ன முடியாது. அப்பனா கூட 2 வருஷத்துக்கு முன்ன அவனுடைய ஷேர் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுது, 50 lakhs rupees ஆயிடுச்சு பெய்ட் அப் கேபிட்டல். இல்ல அவனுடைய ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து மோர் than 2 crores கிராஸ் பண்ணிடுச்சு. அந்த மாதிரி சமயத்துல இந்த 2 வருஷ பீரியட் தேவையில்லை, அவன் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ companies with charitable objects, section 8 companies சொல்லிட்டு உங்களுக்கு பின்னாடி வருதா, உங்களுக்கு பின்னாடி வரும்னு நினைக்கிறேன். அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. formation of 8 companies. the object of company, இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஆஃப் இந்த செக்ஷன் 8 கம்பெனிஸ்னா எதுக்கு அப்படின்னா, ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லாம ஒரு கம்பெனி வந்து ஒரு காமர்ஸ் டெவலப் பண்றதுக்கு, இல்ல சயின்ஸ் டெவலப்மெண்ட், ஆர்ட் டெவலப்மெண்ட், ஸ்போர்ட்ஸ், எஜுகேஷன், ரிசர்ச், சோசியல் வெல்ஃபேர், ரிலீஜியன் டெவலப்மெண்ட், சேரிட்டி, protection of environment or any other objects, இதெல்லாம் பண்றதுக்காக
ஃபார்ம் பண்ற கம்பெனி பேர் தான் அது வந்து சேரிட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்றது. அதுக்கு தான் செக்ஷன் 8 கம்பெனிஸ்னு பேரு. இதுல வந்து என்னன்னா இந்த செக்ஷன் 8 கம்பெனிஸ்ல மெயின் பாயிண்ட்ஸ் என்னன்னா இந்த டிவிடெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க ப்ராஃபிட் மேக்கிங்கே இல்லையே. ப்ராஃபிட் இருந்தா தானே டிவிடெண்ட் கொடுப்பாங்க மெம்பர்ஸுக்கு. அதனால இட் ப்ரோஹிபிட்ஸ் த பேமெண்ட் ஆஃப் எனி டிவிடெண்ட் டு இட்ஸ் மெம்பர்ஸ். அது ஒண்ணு. ரெண்டாவது இட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னா சரி ஆப்ஜெக்ட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் செக்ஷன் கம்பெனி அது இருக்கா? Section 8 of the Companies Act 2013 deals with the formation of companies which are formed to promote the charitable objects of commerce, art, science, sports, education, research, social welfare, religion, charity, protection of environment, etc. அப்ப ஆப்ஜெக்ட் அப்படின்னாவே என்னன்னா சோசியல் அதான் பார்க்கணும். ப்ராஃபிட் மேக்கிங் கிடையாது அப்படிங்கிறது தான். அப்ப ஆப்ஜெக்ட் அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவது இந்த கம்பெனி நம்ம ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் வேணும். பவர் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் டு இஷ்யூ த லைசன்ஸ். அவன் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணணும். அந்த லைசன்ஸை பேஸ் பண்ணி தான் நீங்க இந்த ஃபார்ம் 8 அந்த இந்த கம்பெனி செக்ஷன் 8 கம்பெனி நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். திஸ் செக்ஷன் அலோஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ இந்த செக்ஷன் 8 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அலோவ் பண்ணுது டு ரிஜிஸ்டர் சச் பர்சன் ஆர் அசோசியேஷன் ஆஃப் பர்சன் ஆஸ் ஏ கம்பெனி வித் லிமிடெட் லைபிலிட்டி without the addition words limited. இப்ப இந்த 1% கம்பெனில addition words போட தேவையில்லை. limited, private limited எல்லாம் போட தேவையில்லை to his name by issuing license on such conditions as it deems fit. அப்ப நீங்க லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணோம். அவங்க இந்த பர்பஸ் இது தேவைதானா, அந்த சொசைட்டிக்கு இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா ஒரு சேரிட்டி இன்ஸ்டிடியூஷன் தேவைதானா அப்படின்னு பார்த்துட்டு அவங்க நோட்டீஸ் கொடுத்துக்கணும். பை இஷ்யூவிங் லைசன்ஸ். அதுக்கப்புறம் லைசன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ரிஜிஸ்ட்ரார் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் ஒவ்வொரு ரீஜனுக்கு ஒருத்தர் இருப்பாரு. அப்ப the registrar cell on application register such person association of persons as a company under this act. அப்ப அதுக்கு முன்ன என்ன பண்ணணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் லைசன்ஸ் வாங்கணும். where it is proved to the satisfaction of the central government that the limited company registered under this act or under any previous company law has been formed with any of the objects and with the restrictions and prohibitions it may by license. அதுதான் என்ன பண்ணோம்? allow the company. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இட் அலோவ் த கம்பெனி டு பி ரிஜிஸ்டர்ட் அண்டர் செக்ஷன் 8 to such conditions as the central government deems fit to charge. வேற ஒண்ணும் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் லைசன்ஸ் கொடுக்கணும். லைசன்ஸ் கொடுக்கணும்னா அதை அனலைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அது இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் ரெஜிஸ்டார் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் as the case may be the private limited form its name thereunder the registrar cell on application. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த prescribed formல register பண்ணலாம் ஒரு under this section and all provisions of this section shall apply to the company. அத பாருங்க. நோட்டிபிகேஷன் ஒன்னு வந்திருக்கு 2014ல. என்ன நோட்டிபிகேஷன்னா in exercise of power conferred by section 458 of the Companies Act 2013 the central government hereby delegates to the ROC. அப்ப இந்த 2014 நோட்டிபிகேஷன் பிரகாரம் அது வந்து பவரை வந்து ஆர்ஓசிக்கு கொடுத்துருது. என்ன? the power and functions vested in it under section 8A subject to the condition that the central government may revoke such delegation of powers or may itself exercise the powers and functions under the said sections if in its opinion such course of action is necessary in the public interest. அந்த பாயிண்ட பாருங்க. இதுல privileges of limited company என்ன privileges இருக்கு? The company shall enjoy same privileges and obligations of a limited company. அப்ப இது வந்து ஒரு லிமிடெட் கம்பெனி மாதிரி ஆக்ட் பண்ணலாம். அதுக்கு உண்டான அத்தனை இதுமே இருக்கும், எல்லா ப்ரிவிலேஜஸும் இருக்கும், ஆப்ளிகேஷன்ஸ் லிமிடெட் கம்பெனி என்ன இருக்கோ அதெல்லாம் இருக்கும், அதை என்ஜாய் பண்ணலாம். A firm may be a member of the company registered under section 8. அப்ப firm ஒரு firm நான் ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் firm வந்து மெம்பர் ஆகலாம் registered under the section 8ல. Alteration of memorandum and articles. இதுல வந்து பாருங்க, இதுல வந்து ஆல்ட்ரேஷன் தேவைப்படாது. இந்த இதுல a company registered under this section shall not alter the provisions of its memorandum or general caseல வந்து என்னன்னா ஆல்ட்ரேஷன் வந்து ஆர்டிகல்ஸ்க்கும் பண்ணலாம், மெமராண்டத்துக்கும் பண்ணலாம். இங்க ஆல்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை. ஆனா எக்ஸப்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தா நீங்க பண்ண முடியும். அதை நீங்க பார்க்கணும். எது எதுக்கெல்லாம் ஆல்டர் பண்ணுவோம்? ஷேர் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்றது,
இல்ல சிச்சுவேஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ், ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ், இந்த மாதிரி சில இது இருக்கு, அப்பாயின்மெண்ட் ஆஃப் மேனேஜிங் டைரக்டர், இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஆல்ட்ரேஷன்ஸ்ல இது வரும். இப்ப அதை பார்த்தும் போது நீங்க என்ன பண்ணணும், இதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. கன்வர்ஷன் இன்டு எனி அதர் கம்பெனி. இப்ப கன்வர்ஷன் என்ன பண்ணோம், நம்ம ஏற்கனவே படிச்ச மாதிரி தான், என் கம்பெனி இல்ல அது வேற, எ கம்பெனி ரிஜிஸ்டர்ட் அண்டர் திஸ் செக்ஷன் மே கன்வெர்ட் itself into a company of any other kind only after complying with such conditions as may be prescribed. அப்பப்ப என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்ளிகபிள் இருக்கோ அதை பிரெஸ்கிரைப் பண்றாங்களோ அது பிரகாரம் தான் நீங்க வந்து கன்வர்ஷன் பண்ண முடியும். A company registered under this section 8 which intends to convert itself into a company of any other kind, அது பிரைவேட்டா இருக்கலாம், பப்ளிக்கா இருக்கலாம், இப்படி இருக்கலாம், shall pass a special resolution at a general meeting for approving such conversion. அப்ப பாருங்க, செக்ஷன் 8 கம்பெனி வந்து வேற கம்பெனியா மாறணும், அந்த அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் மாத்தணும் அப்படின்னு அது ஃபீல் பண்ணுச்சுன்னா, it has to pass a special resolution at a general meeting for approving such conversion. இப்ப சில நேரங்கள்ல இவங்க என்ன பண்ணாங்க, சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பண்றோம், எங்களுக்கு ப்ராஃபிட் மோட்டிவ் இல்ல அப்படின்னு லைசன்ஸ் வாங்கிடுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க, ரிஜிஸ்டர் கம்பெனிஸ் ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஆனா சில மால் பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா அப்ப என்ன ஆக்ஷன் எடுக்கிறது, யார் எடுக்கிறது, யாருக்கிட்ட அந்த பவர் இருக்கு? The central government may by order. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், ரிவோக் த லைசன்ஸ் ஆஃப் த கம்பெனி. அப்ப இந்த செக்ஷன் 8 கம்பெனி வந்து கேன்சல் பண்ண முடியும் யாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட். எந்த மாதிரி சிச்சுவேஷன்லன்னு பாத்தீங்கன்னா, when the company contravenes any of the requirements or conditions of this section subject to this license issued. அப்ப எந்த பர்பஸுக்காக லைசன்ஸ் இஷ்யூ பண்ணாங்களோ அதை செய்யாம அதை கான்ட்ராவின் பண்ணா, மீறினா, அந்த மாதிரி சமயத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைத்தா அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா, ஆர் வேர் த அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி ஆர் கண்டக்டட் ஃப்ராடுலன்ட்லி. சொல்லும் போது முதல் சோசியல் அப்படின்னாங்க, சோசியல் வெல்ஃபேர் அப்படின்னாங்க, நாட் ப்ராஃபிட் மேக்கிங் அப்படின்னாங்க. ஆனா இப்போ நான் ஃப்ராட் பண்றான்னு வச்சுக்கோங்க, வயலேட் த ஆப்ஜெக்ட் ஆஃப் த கம்பெனி. இப்ப மெமராண்டத்துல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், என்ன பர்பஸ்க்கு நான் அந்த கம்பெனி பண்றேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அந்த ஆப்ஜெக்ட் விட்டுட்டு வேற ஆப்ஜெக்ட் பண்றது, இல்ல ஃப்ராடுலன்ட் பண்றது. அப்படி பண்ணும்போது அது பப்ளிக் இன்ட்ரெஸ்டுக்கு சாதகமா இல்லாம பாதகமா, ப்ரெஜுடிஷியல் டு த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். அப்ப ப்ரெஜுடிஷியல் டு த பப்ளிக் இன்ட்ரெஸ்டா இருந்தா, பாதகமா பப்ளிக் இருந்தா, அந்த மாதிரி சமயத்துல ஆர் ஆன் ரிவகேஷன் த ரெஜிஸ்ட்ரார் ஷல் புட். அப்ப அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் என்ன பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் லைசன்ஸை கேன்சல் பண்ணலாம். அப்படி கேன்சல் பண்ணும்போது என்ன பண்ணலாம்னா, த ரிஜிஸ்ட்ரார் ஷல் புட் லிமிடெட் ஆர் பிரைவேட் லிமிடெட் எகெயின்ஸ்ட் த கம்பெனிஸ் நேம் ஆச்சா இன் த ரிஜிஸ்டர். அப்ப ரிவகேஷன் பண்ணும்போது லிமிடெட் ஆர் பிரைவேட் லிமிடெட் எகெயின்ஸ்ட் த கம்பெனிஸ் நேம்னு போட்டுடலாம். பட் பிஃபோர் சச் ரிவோகேஷன், அதை பண்றதுக்கு முன்ன the central government must give a written notice to the intention to revoke a license and opportunity to. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி அவங்க மால் பிராக்டிஸ் பண்றான்னு தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் அந்த ப்ரொமோட்டர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம், சான்ஸ் கொடுக்கணும். அத அப்ப they must be given the chance to be heard. அவங்க கிட்ட கேட்கணும், ஏன் எதனால பண்ணீங்க, எதனால பண்ணீங்க, என்ன, ஏன் உங்க பேர்ல ஆக்ஷன் எடுக்க கூடாது, இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்கணும். அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த சான்ஸ் கொடுத்துட்டும் அவங்க அப்படி பண்ணும்போது தான் நம்ம வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஆக்ஷன் எடுக்கும். பாருங்க, இந்த ஒயிட் நோட்டிபிகேஷன் இதெல்லாம் சொல்றாங்க, சான்ஸ் கொடுக்கணுங்கிறது வந்து நோட்டிபிகேஷன் நம்பர் 21st May 2014 தான் தேர் மஸ்ட் பி சான்ஸ் மஸ்ட் பி கிவன் என்ன டு த பர்சன் ஹூ வாஸ் அஃபெக்டட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ் டெலிகேட் டு த ரீஜனல் டைரக்டர். ரீஜனல் டைரக்டருக்கு சில பவரை டெலிகேட் பண்ணலாம். எப்ப, சப்ஜெக்ட் டு த கண்டிஷன் that the central government may revoke such a delegation of powers. Subject to the condition the central government may revoke such a delegation of power or may itself அதுவே exercise its powers if it is opinion such a course of action is necessary in the public interest. அப்ப பப்ளிக் இன்ட்ரெஸ்டுக்கு தேவையானா இவங்களும் ஆக்ஷன் எடுக்கலாம், இல்ல சில பவர் ரீஜனல் டைரக்டருக்கு கொடுத்து ஆக்ஷன் எடுக்க சொல்லலாம் அப்படிங்கிறது பாத்துங்க. Where a license is revoked, the central government may by order, if it is satisfied that it is essential in the public interest, direct that the company be wound up under this act or amalgamated with any other company registered under this section. சில நேரங்கள்ல இது சொசைட்டிக்காக உருவா பண்ணது, இதுல வந்து ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி இல்ல, ஆனா இப்ப ஃப்ராட் பண்றாங்கன்னு தெரிஞ்சிச்சு, அவன் மேல ஆக்ஷன் எடுக்கிறோம். ஆனா மக்கள் பாதிக்க கூடாது இல்ல, அதனால என்ன பண்றாங்க, வேற ஏதாவது ஒரு கம்பெனியோட இந்த கம்பெனியை ஊண்டப் பண்ணலாமா அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்து அதாவது இது இந்த கம்பெனியை ஊண்டப் பண்ணிட்டு அல்லது இந்த கம்பெனியை அமால்கமேட் பண்ணலாம். அமால்கமேட்னா ஒரு 2 கம்பெனி சேர்ந்து ஒரு கம்பெனி புதுசா ஃபார்ம் பண்றது. இப்ப லாஸ் மேக்கிங் கம்பெனி ஒரு ப்ராஃபிட் ஏர்னிங் கம்பெனி அப்படின்னா, லாஸ் மேக்கிங் கம்பெனி வந்து ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியோட பண்ணா அதுவும் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி ஆயிடும். அதனால இவங்க வந்து தவறுகளே செஞ்சிருந்தாலும் இந்த கம்பெனியை ஏன் இப்படி பண்ணக்கூடாது,
it may be amalgamated with another company registered under this section. இதே செக்ஷன் 8 பிரகாரம் ஏதாவது கம்பெனி ஃபார்ம் பண்ணி ஒரு செக்ஷன் ஒரு கம்பெனி நல்லபடியா ஓடிட்டு இருந்தா இந்த தப்பா பண்ண இந்த கொள்கை மாறி இருக்கிற கம்பெனி வந்து அப்படியே ஒன்றிணைச்சிடலாம். No such other order shall be made unless the company is given a reasonable opportunities of being heard. அப்ப பாருங்க, இந்த கம்பெனி இஸ் கிவன் ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம இந்த மாதிரி ஆர்டர்லாம் பண்ண முடியாது. அவன் ஒத்துக்கணும் இல்ல, நான் இந்த கம்பெனியோட சேர மாட்டேன்மா, அப்ப அதையும் பாத்துக்கணும், அவங்ககிட்ட கேட்கணும். இல்ல நீங்க போய் பண்ணிடுங்க, நாங்க ஏன் அங்க போகணும் அப்படின்னு கேட்கலாம், அதையும் பாத்துக்கணும். Where the license is revoked, where the central government is satisfied that it is essential in the public interest that the company registered under this section should be amalgamated with another company registered. அப்ப பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், மே by order provide for such amalgamation to form a single company. அப்ப ரெண்டு கம்பெனியை சேர்த்து கூட ஒரே கம்பெனியா ஃபார்ம் பண்ணலாம். ஆனா அதே கான்ஸ்டிடியூஷன், ப்ராப்பர்ட்டிஸ், அதே பவர், அதே ரைட், அதே இன்ட்ரெஸ்ட், அத்தாரிட்டிஸ், பிரிவிலேஜஸ் இந்த மாதிரி வச்சு கூட ஃபார்ம் பண்ணலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைத்தால். If on winding up or dissolution of the company registered under this section, after satisfaction of its debts and liabilities, any assets, they may be transferred to another company. இப்போ ஒரு கம்பெனி டேக் ஓவர் பண்றாங்க, இல்ல அது என்ன வைண்டிங் பண்றாங்க, இல்ல அமால்கமேட் பண்றாங்க. அமால்கமேட் பண்ணும்போது என்ன பண்ணலாம்னா அதனுடைய டெப்ட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அல்லது அசெட்ஸ் இதெல்லாம் இன்னொரு புதுசா கம்பெனி ஃபார்ம் பண்ணாங்களே அந்த கம்பெனிக்கு அதனுடைய இது எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். may be transferred to another company registered under this section and having similar objects subject to such conditions as a tribunal may impose. இதுக்கு ட்ரிபியூனல்னு ஒண்ணு இருப்பாங்க, கோர்ட்டு. அவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி பண்ணிடலாம், இந்த கம்பெனியோட இணைச்சு இதுல இருக்கிற அசெட்லாம் இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த பர்பஸ் செய்ய சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா செய்யலாம். A company under this section shall amalgamate only with another company registered under this section and having similar objects. அப்ப நல்லா பாருங்க, இது வந்து அமால்கமேட் பண்ணலாம் with other company registered under this section having limited, அதையும் பார்த்துக்கலாம். ரிவர்கேஷன் பண்ணனா சென்ட்ரல் கவர்மெண்ட் வி டைரக்ட், கேன்சல் பண்ணனா டைரக்ட் என்ன பண்ணலாம், convert its status or change its name. ஸ்டேட்டஸ மாத்திரலாம் அல்லது நேம மாத்தலாம், இல்ல வைண்ட் அப் பண்ணிடலாம், இல்ல அமால்கமேட் பண்ணலாம். இப்ப இவங்க வந்து ப்ராஃபிட் மேக்கிங்கே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் ஏர்னிங்கா இருந்தாங்கன்னு வச்சுங்க, அந்த கம்பெனியோட நீங்க வந்து கம்பெனி 8 கம்பெனி செக்ஷன் 8 கம்பெனிஸ் லாய்க்கு இல்லப்பா அப்படின்னு ஸ்டேட்டஸை மாத்தி நீ வந்து பிரைவேட் லிமிடெடா பப்ளிக் லிமிடெடா ஏதோ போட்டுக்கு நீ தனியா போய்க்க, இது வந்து செக்ஷன் 8 கம்பெனிஸ் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லலாம். இல்ல நீ இந்த மாதிரி மால் ப்ராக்டிசஸ், ஃப்ராடலன்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றீங்க, அதனால வைண்ட் அப் பண்ணிடலாம். இல்ல இந்த கம்பெனியை மறுபடியும் சர்வை பண்ண வைக்கணும்னா ஏதாவது இதே பர்பஸுக்கு இருக்கிற ஒரு கம்பெனியோட சேர்ந்து சிமிலர் ஆப்ஜெக்ட் இருக்கிற கம்பெனியோட அமால்கமேட் பண்ணலாம். இது எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா செய்யலாம். பெனால்டி, இந்த மாதிரி தவறு செஞ்சா அவங்களுக்கு என்ன பெனால்டி கொடுக்கிறது அப்படிங்கிற பாருங்க. If a company makes any default in complying with any of the requirements laid down in this section, the company shall be punishable with fine varying from 10 lakh rupees to 1 crore. 10 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபைன் போடலாம். And the directors and every officers of the company who is in default shall be punishable with imprisonment for a term which may extend to 3 years or with fine. அப்ப 3 வருஷம் வரைக்கும் ஜெயிலும் போடலாம், அல்லது with fine varying from 25,000 rupees to 25 lakh rupees or with both. அப்ப ஃபைனும் போடலாம், அச்சா இம்ப்ரிஷன்மெண்ட்டும் உண்டு, இல்ல ரெண்டு சேர்த்து உண்டு. இதை நீங்க பார்க்கணும். So whether it is provided that the affairs of the company were conducted fraudulently அப்படின்னா எவர் ஆபீசர் இன் டிஃபால்ட் shall be liable for action under section. எப்பயுமே இந்த ஃப்ராடு மால் பிராக்டிஸ் பண்றதுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்கு, அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க சிவியரா இருக்கும். அந்த செக்ஷன் வந்து 447. அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது எக்ஸெப்ஷன்ஸ். எக்ஸெப்ஷன்னா it can call its general meeting by giving a clear 14 days notice instead of நார்மலா 21 days நோட்டீஸ் கொடுப்போம், 21 நாள் நோட்டீஸ். இப்ப 16 நாள் நோட்டீஸ் கொடுத்தா போதும். ஒரு இந்த மீட்டிங்ல வந்து ஜெனரல் மீட்டிங்கிறது வந்து என்னன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங். போர்ட் மீட்டிங் அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங். இப்ப ஜெனரல் மீட்டிங் கால் பண்ணோம்னா 14 நாள் நோட்டீஸ் போதும், 21 நாள் நோட்டீஸ் தேவையில்லை. Requirement of minimum number of directors, independent directors, etc. does not apply. இப்ப இந்த கம்பெனில வந்து மினிமம் மேக்சிமம் அதெல்லாம் வந்து இதுக்கு அப்ளை ஆகாது. Need not constitute nomination, remuneration committee and shareholders relationship committee. இதெல்லாம்
அப்ப நீங்க சுருக்கமா இதுல பாருங்க என்னென்ன அப்ஸ்ட்ராக்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. ஃபார்மேஷன் அப்படின்னா சேரிட்டபிள் பர்பஸுக்காக பண்றதுதான் வந்து உங்களுக்கு செக்ஷன் 8 கம்பெனிஸ். அப்ளிகேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னா அந்த வர்ற ப்ராஃபிட்டை அந்த அப்ஜெக்டிவ்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணணும். மறுபடியும் டு ப்ரொமோட் இட்ஸ் அது அப்ஜெக்டிவ் தான். அதை வச்சுட்டு நீங்க டிவிடெண்ட் கொடுக்க முடியாது யாருக்கு, எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸுக்கு. டைப் ஆஃப் கம்பெனின்னு பாத்தீங்கன்னா லிமிடெட் லைபிலிட்டி வித்தவுட் அடிஷன் ஆஃப், இதுல லிமிடெட் பிரைவேட் லிமிடெட்னு சேர்த்த தேவையில்லை. அடுத்தது இந்த ஸ்டேட்டஸ் இஸ் கிராண்டட் எப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் கிராண்ட் சச் ஸ்டேட்டஸ். அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் நீங்க லைசன்ஸ் வாங்கினாதான் இந்த ஸ்டேட்டஸ் நீங்க யூஸ் பண்ண முடியும். However, CG has delegated the power to grant license to ROC. The regional director-க்கும் அந்த என்ன பண்ணலாம், அவங்க இந்த பவரை சில நேரங்கள்ல நீயே லைசன்ஸ் கொடுத்துக்குப்பா அப்படின்னு சொல்லலாம். Revocation of license. If conditions of section 8 are contravened or affairs of the company are conducted fraudulently or prejudicial to public interest இருந்தா லைசன்ஸே கேன்சல் பண்ணலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட். Effect of revocation of license. கம்பெனி என்ன has to use என்ன லிமிடெட் பிரைவேட் லிமிடெட் யூஸ் பண்ணிக்கப்பா, நீ ஃபார்ம் 8 கம்பெனின்னு சொல்ல முடியாது. லிமிடெட் ஆர் பிரைவேட் லிமிடெட்னு யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது இது இருக்கா, அடுத்தது என்ன, இதை இன்னைக்கு உடனே மாத்தணும். அதை கரெக்டா நீங்க இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் சிலபஸ் புக்கு தான் வச்சுக்கணும். இது இல்லையா, இது இருக்கா, மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் செக்ஷன் 4. இது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சாப்டர். இது மெமராண்டம் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. இட் இஸ் ஒரிஜினலி ஃப்ரேம்ட் ஆர் ஆல்டர் ஃப்ரம் டைம் டு டைம் இன் பர்சுவன்ஸ் ஆஃப் எனி ப்ரீவியஸ் கம்பெனி லா ஆர் ஆஃப் திஸ் ஆக்ட். இந்த ஆக்டா இருக்கலாம். கம்பெனிஸ் ஆக்ட் ஏற்கனவே 1956 இருக்கு, இப்ப 2013 இருக்கு. அப்ப இது என்னன்னா அப்பப்போ இதை மாத்துவாங்க. செக்ஷன் 256 என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து இட் இஸ் எ பேசிக் டாக்குமெண்ட் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் எ கம்பெனி அலாங் வித் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். ரெண்டு இருக்கு. இந்த மெமராண்டம் அப்படின்னா என்ன ஆப்ஜெக்டுக்காக, எங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ் இருக்கு, இந்த மாதிரி பண்றது. இன்னொன்னு ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க, பைலான்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. இது ரெண்டு சேர்ந்து இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த கம்பெனி. ஒரு கம்பெனியினுடைய கான்ஸ்டிடியூஷன் என்ன அப்படின்னா மெமராண்டமும் வேணும், ஆர்டிகல்ஸ் வேணும். எந்த பேங்க் லோனு எந்த பிரச்சனைக்கு நீங்க போனாலும் கம்பெனியுடைய மெமராண்டம் ஆர்டிகல்ஸ் எடுத்துட்டு வாங்க. அதுலதான் ஃபர்ஸ்ட் டைரக்டர் யாரு, நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ் யாரு, அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆக்டர் என்ன, அக்கௌண்ட் ஓப்பனிங், எல்லா கண்டிஷன்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். அதே மாதிரி என்ன பிசினஸ் பண்ண போறோம், ஆப்ஜெக்ட் என்ன, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எங்க இருக்கு, யார் ஓனர், எல்லா மேட்டரும் அதுல இருக்கும். செக்ஷன் 4 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் seeks to provide for the requirements with respect to memorandum of a company. அப்ப மெமராண்டம் ஆஃப் கம்பெனிக்கு செக்ஷன் 4 தான் என்ன பண்ணுதுன்னா என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவை. இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் ரிஜிஸ்டரிங், முதல்ல ஆப்ஜெக்ட் கிளாஸ்னு பேரு. நம்ம ஒரு 4-5 கிளாஸ் இருக்கு. முதல்ல ஆப்ஜெக்ட் கிளாஸ், எந்த பர்பஸுக்காக இந்த கம்பெனி ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கிறது தான் முதல்ல இருக்கும் மெமராண்டத்துல. இட் கண்டெய்ன்ஸ் த ஆப்ஜெக்ட் ஃபார் விச் த கம்பெனி இஸ் ஃபார்ம். இப்ப என்ன டெக்ஸ்டைல் கம்பெனி போறோமா, எலக்ட்ரானிக் போடுறோமா, இல்ல கம்ப்யூட்டர் போறோமா, இல்ல சுகர் மில்லு போடுறோமா, என்ன கம்பெனி போடுறோம், என்ன ஆப்ஜெக்டுக்காக இந்த கம்பெனி ஃபார்ம் பண்றோம். Therefore identifies the possible scope of its operation beyond which its actions cannot go. அப்ப அந்த நீங்க அதுல மென்ஷன் பண்ணிட்டு நீங்க வேற ஏதாவது செய்யக்கூடாது. அப்படி இல்லைன்னா 4-5 ஆப்ஜெக்ட்ஸ் முதல்ல போட்டுட்டு அதுல ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நீங்க அந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல இல்லாதது நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அது கான்ட்ராவின்ஸ். அதனால அதை பாத்துங்க. ரெண்டாவது ஆப்ஜெக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா அதே ஆப்ஜெக்ட் தான். இது எனேபிள்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கிரெடிட்டர்ஸ் வித் ஆல் தோஸ் who deal with the company to know what is its powers or and what activities it can engage in. அப்ப மெமராண்டம் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. இட் இஸ் எ பப்ளிக் டாக்குமெண்ட் அண்டர் செக்ஷன் 399 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னா இது பப்ளிக் டாக்குமெண்ட். இப்ப நீங்க எந்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா உங்க மெமராண்டத்தை வந்து ஒருத்தர் இந்த ரிக்விசிட் ஃபீஸை கட்டிட்டு ரிஜிஸ்டர் கம்பெனிஸ்ல போய் இந்த கம்பெனி பேரை தட்டினாங்கன்னா எல்லா டீடைல்ஸும் அவங்க எடுத்து பார்க்கலாம். மெமராண்டத்தில் இருக்கிற என்னெல்லாம் நம்ம மெமராண்டத்தில் சொல்லியிருக்கோம் யார் வேணாலும் பார்க்கலாம். அதனாலதான் இந்த பப்ளிக் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்றோம். Consequently, every person entering into a contract with the company is presumed to have a knowledge of the conditions contained therein. The shareholders must know the purposes for which is money. ஏன்னா இப்ப இந்த கம்பெனி நம்பி பணம் போடுறான், நம்ம போடுற பணம் எதுக்கு அவங்க யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால he is having the right to inspect the accounts. I mean inspects the memorandum of association. எப்போ வேணாலும் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்ன பர்பஸ்? So the shareholders must know the purpose for which his money can be used by the company and what risks he is taking in making the investment அப்படிங்கறத அவர் பார்த்துக்கணும். A company cannot depart from the previous contained in the memorandum. மெமராண்டத்துல என்ன ஆப்ஜெக்ட் சொல்லிட்டு அதுல இருந்து தப்பிச்சு போக முடியாது. However, it is imperative, important அது, maybe necessity for the departure.
அதுல இருந்து போக வேண்டிய நெசசிட்டி இருந்தால் கூட cannot depart from the provisions contained in the memorandum. அப்ப ஆப்ஜெக்ட் பார்த்தோம். அடுத்தது the memorandumல shall state, அதுல ரெண்டாவது பாருங்க, the memorandum of a company shall state the name of the company. அதுலதான் மெமராண்டத்துல தான் நம்ம கம்பெனியோட பேர் என்னன்னு சொல்லுவோம். அது லிமிட்டடா பிரைவேட் லிமிட்டடான்னு சொல்லணும். அப்ப அந்த கம்பெனி லிமிட்டடா இருந்தா பப்ளிக் லிமிடெட் இருந்தா லிமிடெட்னு போடணும். பிரைவேட் லிமிடெட்னா அந்த பேருக்கு இதுல சஃபிக்ஸ்ல பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு போடணும். எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் கிளாஸ் இஸ் நாட் அப்ளிகபிள் ஆன் த கம்பெனிஸ் ஃபார்ம் அண்டர் செக்ஷன் 8. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பார்த்தோம் இல்லையா, செக்ஷன் 8 கம்பெனிஸுக்கு இது தேவையில்லை. ஆச்சா, இந்த லிமிடெட் பிரைவேட் லிமிடெட் போடுறது தேவையில்லை. அடுத்தது, the state in which the registered office of the company is to be situated, and then the object for which the company is proposed to be incorporated, and any matter considered necessary in furtherance thereof. இதெல்லாம் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது, இந்த கம்பெனி